சமந்தாவை வந்துட்டு இன்னொரு படத்துல நடிச்சதுக்கு இது சொல்லிட்டு இருக்கா. ஆனா இங்க நம்ம நயன்தாரா கம்பேக் வந்ததுக்கு முன்னாடி நல்லா பேமெண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப கம்பேக் வந்ததுக்கு அப்புறமா கோடியில புரள்றாங்களாம். ஓ கோடி மீன்ஸ் வந்து 1 கோடி 2 கோடி கிடையாது, 3 கோடிக்கு மேல போயிட்டு இருக்காங்களாம். ஓ நம்ம ஹீரோ லெவலுக்கு வந்துட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிந்தி அதெல்லாம் வந்து எவ்வளவு அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் எவ்வளவு அதிகமா வாங்குவாங்களோ சோ அவ்வளோ ரேட் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில நம்ம நயன்தாரா தான் வாங்கிட்டு இருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா இப்ப அழகா வந்து ரீசெண்டா வந்து ராஜாராணி பண்ணாங்க, அதுக்கப்புறம் நம்ம சிம்புவோட ஒரு மூவி பண்ணாங்க, இப்ப தனுஷோட ஒரு மூவிக்கு வந்து கமிட் ஆயிருக்காங்களாம். ஓ தனுஷோடையும் எக்ஸாக்ட்லி. சோ தனுஷோட மூவிக்கும் கமிட் ஆயிட்டு சோ அந்த மூவில வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கமிட் ஆகல, இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூவிக்கு வந்து நம்ம அதிகமா கேட்கலாமா, 3 crores கேட்கலாமா இல்ல 4 crores கேட்கலாமா? இல்ல அது தனுஷ் படம்ன்றதுனால அவளை கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து தனுஷ் வந்துட்டு ஒரு சாங்காக வந்து சும்மாவே பண்ணி கொடுத்துட்டு போனாங்க எதிர்நீச்சல் படத்துல. ஓகே கேட்பாங்க, ப்ரொஃபஷனல் கேட்டுதான் ஆகணும். ஓகேவா? சோ ஏன்னா அந்த பாட்டுல வருவாங்க, டான்ஸ் பண்றாங்க, ரொம்ப நல்ல விஷயம். இருந்தாலும் வந்துட்டு தனுஷ் கூட ஆக்டிங் வேற, ஃப்ரெண்ட்லி. ஏன்னா அந்த படத்துல தனுஷே வந்து சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி ரோல் தான் பண்ணிருப்பாரு. சோ நயன்தாராவும் ஓகே பண்ணிருக்காங்க, ஏன்னா அந்த சூப்பர் சாங்ல. சோ அது வேற. ஆனா இதுக்கு வந்து மூவின்னு பொழுது வந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள் தாண்டி பண்றாங்களா, அதுவும் பாத்தீங்கன்னா இவ்வளவு இதெல்லாம் வந்து ப்ரமோஷன்ஸ் கூட நினைக்கிறேன். அவங்களுக்கு எவ்வளவு ஒரு லக் பாரு, எவ்வளவுதான் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் ஒரு ப்ரமோஷன்ஸ் மாதிரி எடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஹையா எல்லாமே பாசிட்டிவாவே நடக்குதுன்னும் பொழுது ஒரு நல்ல விஷயம். ஆனா அவங்க உண்மையிலேயே பிளெஸ்டான ஒரு பொண்ணு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரஜினியோட 3 படம் நடிச்சிருக்காங்க. சோ அந்த வகையில் வந்து வெரி லக்கி. நம்ம ரஜினி சாரை பார்க்க கூட முடியல, நடிச்சிருக்காங்க. நம்ம ரியலி கிரேட் திங். ஓகே, இதான் வந்து ஒரு சூப்பரான விஷயம், நான் கேள்விப்பட்ட விஷயம். 3 crores வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இப்ப அப்கமிங் ஹீரோஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா 3 crores வந்து நல்ல ஹிட் ஆனதுக்கு அப்புறமா தான் 3 crores வாங்குறாங்க பொழுது நயன்தாரா எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி திருப்பியும் வாங்குறது வந்து குட்.